வணக்கம். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பு சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி வக்ரம் 2026 138 நாட்கள். இந்த ஜூலை 27க்கு பிறகு எப்படியெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கை மாறப்போகிறதா, இல்லை எந்த இடத்துல எல்லாம் கவனமா இருக்கணும், எந்த இடத்துல நன்மை பலன் ஏற்படும் அப்படின்றது கடகராசிக்காரங்களுக்கு தெரியணும். பொதுவா கடகராசி அப்படின்னாலே ஒரு சந்திரனுடைய ராசி. இந்த சந்திரன் ராசி எப்பவுமே முழு மதியா இருக்கும். 15 நாள் ரொம்ப சூப்பரான ஆக்டிவா இருப்பீங்க. 15 நாள் அப்படியே உல்டாவா ரிவர்ஸ்ல யோசிப்பீங்க சில விஷயங்கள். அதாவது ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ். ஏன்னா தேய்பிரை வளர்பிரை அப்படின்னு ஒன்று இருக்கு சந்திரனுக்கு. அப்படிங்கும் போது இந்த முடிவு இன்னைக்கு ஒன்று எடுப்பீங்கன்னா இன்னும் ஒரு 15 நாள் கழிச்சு கேட்டால் அந்த முடிவு தப்பா ரைட்டா அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதில் இந்த அஷ்டம சனி காலங்கள்லாம் நீங்கள் பட்ட அவஸ்தை இருக்கே, அது சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம். ஏன்னா ஏற்கனவே சந்திரன் அப்படி வேலை பார்க்கும்போது அது சந்திராசிரமம் மாதிரி வேலை செய்ய 8ஆம் இடத்து சனி. இப்போ 9ஆம் இடத்துல வந்திருக்கிறது நன்மை பலனா இருக்கும் போதும் வக்ரம் ஆகியிருக்கிறதுனால 9ஆம் இடத்து பலனை எப்படி பண்ணும், கடகராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயங்கள்ல உயர்வு கொடுக்கும், எங்கெல்லாம் கவனமா இருக்கணும், கடவுளுடைய புண்ணியத்துல கடகராசியில பிறக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ராமருடைய ராசி அப்படிங்கிறது ஒரு காரணம். அதே மாதிரி ராமருக்கு என்ன தலையெழுத்து, ரொம்ப ஒரு உத்தம புருஷன், எல்லாமே ஓகே, லெஜெண்டரி. அவர் வாழ்க்கையில படாத கஷ்டமும் இல்லை, பார்க்காத விஷயம் இல்லை. ஆனா வெற்றி கொண்டான் அப்படின்றது தான் சொல்லணும். வெற்றி பெற்றார். ஆனா திருமண வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சில சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. பொதுவா இந்த கடகராசிக்காரங்க பர்சனல் லைஃப்ல தான் கொஞ்சம் ஜர்க்காவாங்க. மற்ற எல்லா விஷயமும் அவங்களுக்கு சூப்பரா இருக்கும். வெளி வட்டாரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது வெரி ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். அவங்க தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய விஷயத்த பார்க்கறத விட வெளி வட்டார பழக்க வழக்கங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க கடகராசிக்காரங்க. அவங்க கியூட்டா போவாங்க, அந்த விஷயத்துக்கு கியூட்டாக இருப்பாங்க அந்த விஷயத்துக்கு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க எப்போவுமே ஒரு ஆசிலேஷன்ல இருந்தாலும் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள்ல ரொம்ப இருக்குங்க. நிறைய பேர் அரசாங்க உத்தியோகத்தில் அரசு சார்ந்த விஷயங்கள்ல கடகராசிக்காரங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும், நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே சமயம் தன்னுடைய சுயநலம் அப்படின்னு வரும்போது ரொம்ப கெடுபிடியா இருப்பாங்க அவங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்க இந்த சனி வக்ரம் 9ஆம் இடத்து பார்வைக்கு பலன் அதிகம் என்ற அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த சனி வக்ரமானது என்ன பண்ணும், 9ஆம் இடத்துல இருந்து 3ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப பாக்குற இடமெல்லாம் சனி கெடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கெடுப்பாரு. அதுனா அந்த இடத்துல மட்டும் கவனமா இருக்கணும். நிறைய லாபம் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் போது இப்போ ஒரு நண்பர் வராங்க உங்ககிட்ட பணம் கேட்குறாரு. எதுக்கு பணம்னு கேட்டேன்னா உனக்கு இதை அப்படியே டபுள் பண்ணி காட்டுறேன், 5 மடங்கு காட்டுறேன், 10 மடங்கு காட்டுறேன் அப்படி சொன்னால் அதை நம்பாதீங்க. அதே மாதிரி இந்த பிஸ்னஸில் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் இருக்குது, நிறைய ப்ராஃபிட்ஸ் உனக்கு வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணிடாதீங்க. 11ஆம் இடத்தை பார்க்கும்போது லாபஸ்தானம் அப்படிங்கும்போது கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். சில பேர் செகண்ட் லைஃப்காக வெயிட் பண்ணுவீங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த செகண்ட் லைஃபோடைய ஹாரோஸ்கோப் பார்த்தா சரியாக வருமா அவங்க வாழ்க்கைக்கு அப்படிங்கிறது நீங்கள் யோசிங்க. ஸோ 11ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி பலன்கள்லாம் ஏற்படும். இருதார அமைப்பு உள்ளவங்கள்லாம் இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜாதகத்தில். அதே மாதிரி கௌரவம் பட்டம் பதவி கொடுக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெக்கக்னேஷன் சீக்கிரமா வராது. கொஞ்சம் தடை தாமதமா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவானாலும் ஈஸியா கிடைக்கும். அப்ப அந்த 9ஆம் இடத்து பாக்கியத்துல சனி வக்ரமா ஃபுல் பவர்ல வேலை செய்வார். அப்படிங்கும் போது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ஓகேங்களா? திடீரா ஏதோ ஒரு விஷயம் சொத்து சுகங்கள் சேர்க்கறது, பண விஷயங்கள் வர்றது அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பாக்குறாரு. அப்படிங்கும் போது அந்த 3ஆவது வீடு அப்படிங்கிறது என்னன்னா உங்களுடைய கெப்பாசிட்டி, ஒருத்தருடைய கெப்பாசிட்டி அந்த 3rd பிளேஸ்ல பார்க்கலாம். அவங்களுடைய முயற்சி,
அவங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது இந்த 3ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அதை சனி பார்க்குறாருங்கும் போது தன்னம்பிக்கையை சில பேர் இழந்து பேசுவீங்க. சில பேர் கடகராசிக்காரங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு, என்னங்க நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சா? ஆனால் நல்ல நேரம் தான் ஆரம்பிச்சிருக்கு, அவங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கெங்க ஆரம்பிச்சுது, எப்படிங்க இந்த லைஃப் போக போகுது, என்னங்க பண்ண போகிறேன் நான் நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலத்தில் புலம்புவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தன்னம்பிக்கை குறைக்கிற இடத்துல சனி பார்க்குறாரு, கொடுக்குற இடத்த சனி பார்க்குறாரு. அப்படிங்கும்போது குறையும். தன்னை பற்றி என்ன நினைப்பாங்க தெரியுங்களா? நம்ம இதுக்கு ஆவோமா ஆக மாட்டோமா, இது ரொம்ப ஆக்சிலேஷன் இருக்கும். இந்த விஷயத்துக்கு நம்ம சரிப்பட்டு வருவோமா வராதா அப்படின்றதும் உங்களுக்கு அடிக்கடி ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கும். இந்த டவுட்டெல்லாம் விட்டுருங்க. கடகராசிக்காரங்க மனநிலை நல்ல நிலையில் இருக்கும் போதே சில விஷயங்கள்லாம் முக்கியமாக முடிவெடுப்பீங்க. அது கரெக்டாக தான் போகும். ஆனால் ஒரு டவுட், இந்த டவுட்டு தான் உங்களுக்கு பிரச்சனை. அது பேர் தான் ஆசிலேஷன். ஓகேங்களா? இப்போ அந்த ஆசிலேஷன் இல்லை. ஆனால் நிறைய சமூக பணியை செய்வீங்க, சமூக ஆற்றல் பண்ணுவீங்க. அதில் நற்பெயர் கொடுக்கக்கூடியதாக கடகராசிக்கு இப்போ இருக்கும். ஏன்னா சனி 9ஆம் இடத்துல வக்ரமாக பவராக வேலை செய்யும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்துச்சுன்னா இன்னும் யோகம், அது இன்னும் நல்லது. அப்போ இந்த ஜூலை 27க்கு அப்புறம் கடகராசிக்காரங்களுக்கு எங்கே கவனமாக இருக்கணும்னா, 11ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த சில விஷயங்களை சொன்னேன். இடத்தை பார்க்கும்போது உபேஜய ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது வெற்றிகள் முயற்சிகளில் தடை தாமதங்கள் வரும். அது முயற்சியை நீங்கள் தொடர்ந்து எடுக்கணும், அப்போதான் அந்த வெற்றி கிடைக்கும். 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ 6ஆம் வீட்டை பார்த்தா என்ன பண்ணுவார்? ருணுரோக சத்துருஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் எதிரிங்க உங்களுக்கு சும்மா இருக்க மாட்டாங்க, உங்களை பற்றி ஏதாவது போட்டு விட்டுக்கிட்டே இருப்பாங்க அங்கங்கே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த மாதிரி விஷயங்கள் வராத அளவுக்கு உங்களுடைய சுய சிந்தனைகள், அடுத்த செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் யார்கிட்டையும் பகிராமல் இருக்கணும், ஷேர் பண்ணாமல் ரகசியம் காக்கிறது ரொம்ப நல்லது. சரி, வேற என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரோக்கியமான உடல் நிலைகளை வச்சுக்கணும். டெய்லி இந்த வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் 1 hour பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம். ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது எப்போவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கோங்க. ஃபவுண்டேஷன் முதல்ல நல்லா இருக்கணும். அப்போ ஃபவுண்டேஷன் என்னன்னா கரெக்ட் டைம் மேனேஜ்மெண்ட். இது கரெக்டாக பண்ணானாலே சனி ஒரு தாக்கத்தை உருவாக்க மாட்டார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கரெக்டான டைமில் சாப்பிட்ணும், கரெக்டான டைமில் தூங்கணும், கரெக்டான டைமில் எந்திரிக்கணும், கரெக்டான ஒர்க்கை டைமுக்கு பார்க்கணும். இப்படி பண்ணும் போதே கொஞ்சம் அந்த தாக்கங்கள் குறையும். அதுக்கு ரெமெடிஸ் தான். கரெக்டாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. மடியில் கனம் இருந்தால் தான் வலிக்கு பயப்படணும், மடியில் கனம் இல்லைன்னா வலிக்கு பயப்பட தேவையில்லை. அப்போ நம்ம கரெக்டாக இருந்துட்டோம்னா நம்மளுக்கு இன்னொரு விஷயம் ரெமடிஸ் தான் தேவையே கிடையாது. நம்மளுடைய டிசிப்ளின் அண்ட் ஒர்க்கிங் ஸ்டைல், லைஃப் ஸ்டைல்லாம் நம்ம தான் மாற்றிக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கணக்கு, ஒரு விஷயம். சரி, இப்போ வேற என்ன பண்ணணும்? இதெல்லாம் பார்த்துருக்கு, இந்த பார்த்துட்டு இடத்துலலாம் கவனமாக இருங்க. நான் சொன்ன இடத்துலலாம் பாசிட்டிவ்னு இல்லையா? கடகராசிக்கு கண்டிப்பாக இருக்குது. இந்த உச்ச குரு உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி சனியும் வக்ரம் ஆயிருக்காரு 9ஆம் இடத்துல. வக்ரமான ஃபுல் பவரில் வேலை செய்வார். அப்போ திடீர் அதிர்ஷ்டம், யாரோ சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிராப்தம் சில பேருக்கு அமையும். சில பேருக்கு குடும்பத்தில் ரொம்ப இன்வால்மெண்ட் இப்போ அதிகமாக இருப்பீங்க. பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. உங்களுக்கே திருமணம் ஆகலைன்னா திருமணம் ஆகக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படும். மதிப்பு மரியாதை உயரும். மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு ஏற்படும். சரிங்களா? பட்டம் பதவி புகழ் அப்படிங்கிறதெல்லாம் உங்களை தேடி ஓடி வரும். இதெல்லாம் கண்டிப்பாக கடகராசிக்கு நடக்கும். சனி வக்ரமாக இருக்கிறதுனால மட்டும் இல்லை, சனி வக்ரமான ஃபுல் பவரில் ஒர்க் ஆவார். அப்போ அந்த இடத்துலலாம் நீங்கள் உங்களுக்கு சுப்பீரியர் பவர் கிடைக்கும். ஆனால் என்ன, டவுட்டு படாமல் நீங்கள் போயிட்டுருக்கணும். இந்த மனசை ஏமாற்றி வைப்பாங்களா, ஆல் இஸ் வெல் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி உங்களே நீங்கள் பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க. அப்போ கண்டிப்பாக ஒரு நன்மை பலன்கள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனசை நீங்கள் திடதாத்திரமாக வச்சாதான் சந்திரனுடைய நிலை அப்படிங்கிறது ஏற்படும். சில நேரத்தில் சந்திரன் நிலைமை உங்களை குழப்பி விடுறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு பால் தினமும் கொடுங்க. அந்த மனநிலை குழப்பத்தை உங்களுக்கு சரி பண்ணும். அப்போ இந்த கடகராசி கடக லக்னமாக இருந்தாலும் உஷாராக இருக்கணும். இந்த இடத்துல பால் கொடுக்கறது, அம்பாள் கோயிலுக்கு பால் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப நல்லது. குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. இந்த கடகராசிக்காரங்களுக்கு
இந்த சனி வக்ரமானது நன்மை பொருளாதாரத்தை அதிகப்படுத்தும். ஆனாலும் சில இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறதும் நான் சொல்லியிருக்கேன். இந்த கடகராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். ஓம் நமோ நாராயணா. நன்றி.